மைவி3 உறுப்பினர்களுக்கு வணக்கம். மைவி3 உறுப்பினர்கள் அனைவருக்குமே ஒரு முக்கியமான ஒரு செய்தி. எம்டி அவர்கள் பல மாதங்களாக பே அவுட் பண்ணாததுனாலையும், இதற்கு இடையில் எம்டி அவர்கள் நீதிமன்ற காவலில் சில மாதங்கள் இருந்து இப்போ ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறாரு. மேலும் இயக்குநர்கள் 71 பேர் இன்னும் ஜாமீன்லேருந்து வெளியே வரல அப்படிங்கிறதெல்லாம் இந்த பிரச்சனையினால் நீண்டுக்கிட்டே இருக்குது. பே அவுட் சம்பந்தமான அறிவிப்பும் சரி, எம்டி அவர்கள் தனது யூடியூப் சேனலை உறுப்பினர்களுக்கு என்ன பதில் வச்சிருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய இந்த மாதிரியான சில இடைவெளியினால் உறுப்பினர்களுடைய சந்தேகம் ஏற்பட்டு சில உறுப்பினர்கள் தற்கொலைக்கு முயல்வதாகவும், சில உறுப்பினர்களுக்கு இடையே பிரச்சனைகள் எழுவதாகவும், இன்னும் பல பேர் அவங்கவுங்க ஊரில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் பரவிட்டு வருது. அதாவது எம்டிக்கு அகென்ஸ்டாக நிறைய கம்ப்ளைண்ட்டு, எம்டிக்கு ஆதரவாகவும் சில கம்ப்ளைண்ட் நிறைய நடந்துகிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டுருக்கோம் நம்ம சோஷியல் மீடியாவில். தயவுசெய்து இந்த ஒரு மாதம் நம்ம பொறுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு பதில் ஒன்று கிடைக்கும். அவசரப்பட்டு நம்மளுடைய கம்பெனியை நம்மளே என்ன பண்ணக்கூடாதுன்னா குறை சொல்லக்கூடாது. எம்டி அவர்கள்ட்ட அவர்கிட்ட எந்த ஒரு தவறும் இருந்திருக்காது. ஏன்னா ஒவ்வொரு மாதமும் நமக்கு பே அவுட் பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு. அதாவது அவர் நீதிமன்ற காவலில் போகிற வரைக்கும் அந்தந்த மாதங்களுக்கு நமக்கு பே அவுட் வந்துட்டு தான் இருந்திருக்குது. சில பேருனுடைய பொறாமையின் காரணத்தினால தான் எம்டி அவர்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டது. அதனால் எம்டி அவர்கள்ட்ட எந்த ஒரு தவறும் கிடையாது. இது நீதிமன்றமும் சரி, இது தனிப்பட்ட நபரினுடைய கம்ப்ளைண்ட்னால தான் நடந்திருக்குது. அதனால் உறுப்பினர்கள் யாருமே அவசரப்பட வேண்டாம். எந்த ஒரு தவறான செயல்களில் ஈடுபட வேண்டாம். நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது தான் நமக்கு நல்லதுங்கிறதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பும் இதே தான். வேறு எந்த பதிலும் இதுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ரொம்ப ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமாக தான் நம்மளால் முடிவு எடுக்கணும். வேறு எந்த ஒரு தவறான முடிவும் நம்ம எடுக்கக்கூடாது. அது நமக்கு மட்டும் கிடையாது, நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதான் உண்மை. அதனால் எம்டி அவர்கள் வெகு விரைவிலேயே இந்த மாதமோ இல்லை அடுத்த மாதம் கூட நமக்கு ஏதோ தகவல் வரும். அந்த தகவலின் அடிப்படையில் நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கலாங்கிறது நம்மளுடைய ஒரு கருத்து.